கனமழையால் பாதிக்கப்பட்ட பெங்களூரு மாநகரின் பெரும்பாலான பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் இரண்டாவது நாளாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநில தலைநகர் பெங்களூருவில் ஞாயிற்றுக்கிழமை இரவில் தொடங்கி திங்கட்கிழமை காலை வரை இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. 12 மணி நேரத்திற்குள் 13 சென்டிமீட்டர் அளவுக்கு பெய்த மழையால் பெங்களூரு மாநகரமே தண்ணீர் தீவு போல மாறியது. மழை வெள்ளத்தில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் மூழ்கியுள்ளன. நகரில் 29 ஏரிகளில் 20 ஏரிகள் நிரம்பி வழிகின்றன. இதனால் இரண்டாவது நாளாக பெங்களூரு நகரம் தண்ணீரில் தத்தளிக்கிறது. தெருக்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சுரங்கப்பாதைகள் மழை நீரில் மூழ்கியதால் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் நகரின் முக்கிய சாலைகளில் வாகனங்கள் ஊர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பிடிஎம் லே அவுட் பகுதியில் வீட்டுக்குள் புகுந்த தண்ணீரை வெளியேற்றும் போது 63 வயதான முதியவரும் 12 வயது சிறுவனும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர். ஒயிட்ஃபீல்ட் பகுதியில் ஐடி நிறுவன சுவர் இடிந்து விழுந்ததில் 32 வயதான பெண் ஒருவர் உயிரிழந்தார். 10க்கும் மேற்பட்ட கால்நடைகளும் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே சாலையில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5 நாட்களுக்கு பெங்களூரு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை தொடரும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.